வார்த்தையை நம்பி போனான் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். මේ උදෑසන කාලේ යේසුස් වහන්සේ කියපු වචනය විශ්වාස කරමින් ගියා කියන මාතෘකාවේ උන්වහන්සේගේ වචනය யோவான் எழுதின சுவிசேஷத்திலே யோவான் சுபாரஞ்சிයේ 4வது அதிகாரத்திலே 4වෙනි පරිච්ඡේදයේ 50வது வசனம் 50වෙනි පදය புதிய ஏற்பாட்டிலே 130வது பக்கம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 50வது வசனம் யோவான் சுபாரஞ்சிයේ 4වෙනි පරිච්ඡේදයේ 50වෙනි පදය எடுத்து வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். சிங்களே ஹalleluya 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 ஹalleluya. இயேசு ஒரு மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ එක මිනිහෙක් දැස බලලා එක වචනයක් කියනවා. அந்த மனுஷன் ඒ මිනිහා இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். යේසුස් වහන්සේ කියපු වචනය විශ්වාස කරමින් ගියා. ஆமென். ආමේன். எத்தனை பேர் இயேசுடைய வார்த்தையை நம்புறீங்க? කී දෙනෙක් උන්වහන්සේගේ நல்ல වචනය கரங்களை විශ්වාස உயர்த்தி කරනවද? இயேசுடைய வார்த்தையை நம்புறீங்களா? යේසුස් වහන්සේගේ වචනය அவருடைய විශ්වාස வார்த்தை உண்மை කරනවද? உள்ளதா? උන්වහන්සේගේ වචනය அவருடைய வார்த்தை සැබෑවයිද? ஜீவன் உள்ளதா? උන්වහන්සේගේ වචනේ அவருடைய ජීවමානයිද? வார்த்தையில வல்லமை இருக்குதா? උන්වහන්සේගේ වචනය තුල බලයක් තිබෙනවද? ஆமென். ආමේන්. ஹalleluya ஹalleluya. அவருடைய வார்த்தையில உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනය තුලින් සකසන්නා වූ ඒ බලයක් තිබෙනවා. அற்புதங்களை செய்கிற வல்லமை இருக்கிறது. ආස්කම් කරන්නා වූ බලයක් තිබෙනවා. ஆசீர்வதிக்கிற வல்லமை இருக்கிறது. ආශිර්වාද කරන්නා වූ බලයක් තිබෙනවා. ஆமென். ආමේன். நாங்க ஆதியாகமத்தில் எடுத்துக்கொண்டா අපි උපති පොතේ බලනවා නම් இயேசு ஒரு வார்த்தையை தான் சொன்னாரு. යේසුස් වහන්සේ එක වචනයයි කිව්වේ. தேவன் ஒரு வார்த்தையை தான் சொன்னாரு. දෙවියන් වහන්සේ එක වචනයයි உண்டாக කිව්වේ. கடவது ඇති වෙන්න ඕනේ இல்லையா? කියලා. வானம் பூமி உண்டாக கடவது, ආසද පොළවද මැවෙන්න சமுத்திரங்கள் ඕනේ உண்டாக කියලා. கடவது, මූද මැවෙන්න ඕනේ மரங்கள் කියලා. உண்டாக கடவது. ගස් සැකසෙන්න ඕනේ කියලා. ஆமென். ආමේන්. உண்டாச்சா இல்லையா? ඒ ආකාරයෙන් ඇති වුණාද නැද්ද? ஹalleluya. හalleluya. காற்றையும் கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருந்து ஒரு வார்த்தை சொன்னார். මූද දේශද සුළඟ දේශද බලලා කිව්වා මොර ගසන්න එපා නතර වෙන්න කියලා. அமைதலாகிச்சா இல்லையா? නිශ්ශබ්ද වුණාද නැද්ද? ஆமென். ආමේන්. மரித்த லாசரை பார்த்து சொன்னார், මරුණා වූ ලාසස් දේශ බලලා කිව්වා. லாசருவே எழுந்து வெளியே வா என்று. මේ ලාසස් නැකිට එළියට එන්න කියලා කිව්වා. இவரோட எழும்பி வந்தானா කන இல்லையா? පිටින් එළියට ආවද නැද්ද? அப்ப இயேசு சுவாமி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. එහෙනම් යේසුස් ස්වාමීන් වහන්සේ කියනා වූ සෑම වචනය තුල බලයක් තිබෙනවා. ஆமென். ආමේන්. 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. රොටි පහයි මසුන් දෙකක් අරගෙන උන්වහන්සේ ආශිර්වාද කරා. அது பெருகிச்சு. ඒක වර්ධනය වුණා. ஆமென். ආමේன். ஹalleluya. ஹalleluya. அவருடைய எல்லா வார்த்தையிலும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் இருக்கிறது. උන්වහන්සේගේ සෑම වචනය තුල ආස්කාන්ද ලකුණුද இந்த තිබෙනවා. இடத்துல ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வருகிறான். මේ ස්ථානයේ එක මිනිහෙක් උන්වහන්සේ ගාව එනවා. வாசிங்க 46ஆம் வசனத்திலிருந்து 50 வரைக்கும். 46 පටන් අපි 50 වෙනි පදේ වෙනකන් කියවමු. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடி வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை
நம்பி போனான். ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. අපිට ගසා උන්වහන්සේගේ නාමය අපි මහිමයටපත් කරමු. இயேசுவிடத்தில் ஒரு மனுஷன் வருகிறான். යේසුස් වහන්සේ ගාව එක මිනිහෙක් එනවා. அந்த மனுஷன் எதற்காக வருகிறான்? ඒ මිනිහයා ඇයි එන්නේ? சொல்லுங்க. இயேசுட்ட வந்து என்ன கேக்குறாரு? යේසුස් වහන්සේ ගාව ඇවිල්ලා මොනවද ඉල්ලන්නේ? சொல்லுங்க, என்ன கேக்குறாரு? මොනවද අහන්නේ? மரண அவஸ்தையா இருக்கிற මරණය සිදුවීමෙන් ඉන්නා වූ என்னுடைய மகனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். මාගේ පුත්‍රයා වෙනුවෙන් ඔබතුමා යාඥා කරන්න ඕනේ කියලා. ஹalleluya. හලෙලූයා. வீட்ல மகன் எப்படி இருக்கிறாரு? ඒ නිවසේදී ඒ පුත්‍රයා කොහමද ඉන්නේ? ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. තාමත් අමාරු තත්වයක இவன் ඉන්නවා. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். ඔව් යේසුස් වහන්සේ ගැන ආරංචි இயேசு වෙලා வந்திருக்கிறாரு. යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ඉන්නවා. இயேசுவிடத்தில் ஓடி வருகிறான். යේසුස් වහන්සේ ගාව දුවගෙන එනවා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. இயேசு இப்ப அவன வீட்டுக்கு போகல. යේසුස් වහන්සේ ඔහුගේ නිවසට அவன் மேல ගිහින් கைய வைக்கல. ඔහු මත අත තිබෙත් ஆனா නැහැ. இயேசு என்ன சொல்றாரு? නොමුත් යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? சொல்லுங்க, இயேசு என்ன சொன்னாரு? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? உன் குமாரன் නුඹේ පුත්‍රයා நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். නුඹ යන්න නුඹේ පුත්‍රයා ජීවනේ ඉන්නවා කියලා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. அங்க அவன் மரண அவஸ்தையா இருந்தான். ඔව් මරණ මිටියාවට இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். උන්වහන්සේ එක වචනයක් நீ කියනවා. பயப்படாத, நீ போ. නුඹ බය වෙන්න එපා නුඹ යන්න කියලා. பிள்ளை பிழைத்திருக்கிறான். නුඹේ දරුවා බේරිලා ඉන්නවා කියලා. ஆமென். ආමේන්. இவன் வேற எதுவுமே சொல்லல. ඔව් වෙන මොනවත් කිව්වේ ஏன் නෑ. ஆண்டவரே வரல? ඇයි එන්නේ නැත්තේ? ஏன் ஆண்டவரே ஜெபிக்கைக்கு வந்து ஜெபிக்கல? ඇයි ස්වාමිනී ඇවිල්ලා යාඥා කරේ නැත්තේ? ஒண்ணுமே சொல்லல. මොනවත් කිව්වේ எந்த නෑ. சந்தேகமும் படல. කිසි සැකයක් නැතුව வசனம் சொல்லுகிறது, වචනය සඳහන් அந்த වෙනවා. மனுஷன் ඒ මනුෂ්‍යයා இயேசு சொன்ன வார்த்தை அவன் நம்பி போனான். යේසුස් වහන්සේ කිව්ව වචනය විශ්වාස කරමින් ගියා කියලා. ஆமென். ආමේන්. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க. ළඟ ඉන්න අය දෙස බලන්න. இயேசு சொன்ன வார்த்தையை நம்புறீங்களா? යේසුස් වහන්සේ කිව්ව වචනය විශ්වාස කරනවද? இயேசு சொன்ன வார்த்தையை நம்புறீங்களா? යේසුස් වහන්සේ කිව්ව වචනය විශ්වාස කරනවද? ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. நம்புனா ஆசீர்வாதமா இல்லையா? ආමේන්. විශ්වාස කරනවා නම් ආශිර්වාදයක්ද නැද්ද? சுகம் கிடைக்குமா இல்லையா? සුවය ලැබෙනවද නැද්ද? விடுதலை கிடைக்குமா இல்லையா? නිදහසක් ලැබෙනවද නැද්ද? ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. சில நேரத்துல நம்முடைய காதுல பிசாசும் சொல்லுவான். සමහර විට අපේ කනට යක්ෂයා කියනවා. உலக ஜனங்களும் சொல்லுவார்கள். ලෝකීය ජනතාවත් කියනවා. ஐயோ அதெல்லாம் நம்புறீங்களா? ඒවා විශ්වාස කරනවද? ஜெபிச்சா சரி வருமா? යාඥා කරොත් හරියයිද? சர்ச்சுக்கு போனா சரி வருமா? සභාවට ගියොත් හරියයිද? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. එහෙම කිසි දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. ஹalleluya. හලෙලූයා. காதுல சில அப்படி வார்த்தைகளும் வரும். කනේ සමහරක් පණිවිඩය එන්න நம்ம පුළුවන්. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால නමුත් අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන් නිසා யாருடைய வார்த்தையை நம்பணும்? කාගේ වචනේද අපි විශ්වාස කරන්න யாருடைய ඕනේ? வார்த்தையை நம்பணும்? කාගේ වචනේද විශ්වාස කරන්න கர்த்தருடைய ඕනේ? வார்த்தையை நாங்க நம்பணும். ස්වාමින් වහන්සේගේ වචනේ අපි විශ්වාස කරන්න யோபுடைய ඕනේ. மனைவி யோபை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். යෝබ්ගේ භාර්යාව යෝබ් දෙස බලලා එක වචනයක් කිව්වා. என்ன சொன்னாங்க? මොනවද කිව්වේ? வாசிப்போமா இருக்கா? யோபின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல. යෝබ් 2 9 වෙනි පදේ අපි කියවමු. யோபின் புத்தகத்திலே යෝබ් පොතේ 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 9 අපි කියවමු. நான் நினைக்கிறேன் யோபுடைய சரித்திரம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். අපි හිතනවා යෝබ්ගේ සිදුවීම සෑම දෙනාම දන්නවා எத்தனை කියලා. பேருக்கு தெரியும் யோபுடைய சரித்திரம்? යෝබ්ගේ සිදුවීම කවුද කී දෙනෙක් දන්නවද? நல்லா கையை வைத்துங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? කී දෙනෙක් දන්නවද? யோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான்? යෝබ් කොච්චර උතුම් මිනිසෙක් ලෙස හිටියා. කොයි முதலாம் ආකාරයකද? அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது පළවෙනි පරිච්ඡේදයේ ඔහුගේ ජීවිතය ගැන අපි தேவனுக்கு බලද්දී பயப்படுகிறவன், දෙවියන් වහන්සේට බය உத்தமமான ஒரு ඇතව மனிதன், උතුම් මිනිසෙක් கர்த்தருடைய வழியில நடக்கிற மனிதன், මානසිකේ මාර්ගයේ ඇසිරෙන්නා වූ அது මිනිසෙක්. மாத்திரமல்ல பெரிய ஒரு ஆசீர்வாதமான நிலைமையில இருந்தான். ඒ පමණක් නෙමෙයි ඔහු ඉතාමත් පෝසතෙක් හිටියා. ஆமென். ආමේන්. இடையில என்ன நடந்துச்சு? ඒ මගදී මොනවද වුනේ? என்ன நடந்துச்சு? මොනවද සිදු වුනේ? இல்ல பிசாசு அவனை சோதிக்க அனுமதி கேட்ட பிறகு යක්ෂයා ඔහුව පරීක්ෂා කරන්න අනුමැති ඉල්ලපු අවස්ථාවේදී என்ன நடந்துச்சு யோபுக்கு? යෝබ්ට මොනවද සිදු වුනේ? பேசுங்க கொஞ்சம். என்ன நடந்துச்சு? යෝබ්ට මොනවද සිදු වුනේ? அவனுக்கு இருந்த எல்லாமே ඔහුට තිබුණා වූ සෑම දෙයක්ම இல்லாம போச்சா இல்லையா? නැති වුණාද නැද්ද? பிள்ளைகள் இல்லாம போனாங்க. දරුවන් නැති වුණා. வீடு வாசல் இல்லாம போனது. එයාට නිවස වස්තු නැති ஆடு වුණා. மாடு இல்லாம போச்சு. එයාගේ සිව්පවුන් බැටළුවන් සිටින්න නැති சரீரத்துல වුණා. ஆரோக்கியம் இல்லாமல் போனது. ශරීරයේ ආරෝග්‍ය තත්ත්වෙද නැති உயிர் වුණා. மட்டும்தான் இருக்குது. එයාට ජීවනයේ පමණයි තිබුණේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. இப்ப இதெல்லாம் பார்த்த மனைவி வந்து என்ன சொல்றாங்க? මේ සියලු දේම දැක්කා වූ භාර්යාව මොනවද කියන්නේ? வாசிங்க என்ன சொன்னாங்கன்னா, මොනවද කියන්නේ නා? யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல යෝබ් 2 9 වෙනි පදය. என்ன சொன்னாங்க? මොනවද කිව්වේ? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஹalleluya.
හලෙලූයා. இங்க இருக்கிறீங்களா? ஹalleluya. හලෙලූයා. மனைவி என்ன சொல்றாங்க? ඒ භාර්යාව මොනවද කියන්නේ? நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? තවත් නුඹ ඒ අවංක තත්වයේම ஏன்னா ඉන්නවාද யோபு කියලා. இப்பயும் ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்தாரு இந்த சூழ்நிலையிலும்? මේ වාර්තාවන්නේ මැදියේ යෝබ් කොහමද හිටියේ? சொல்லுங்க பாப்பா, எப்படி இருந்தாரு? කොහමද හිටියේ? கர்த்தருக்கு பிரியமா இருந்தாரு, උන්වහන්සේට කැමැති கர்த்தருக்கு ආකාර හිටියා. உண்மையா இருந்தாரு, උන්වහන්සේට අවංකව ஜெபம் හිටියා. பண்ணி கொண்டிருந்தாரு. යාඥා කරමින් நான் என்ன හිටියා. சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඔව් කිව්වා ස්වාමින් වහන්සේ දුන්නා, ස්වාමින් වහන්සේ ගත්තා, ස්වාමින් වහන්සේටම ස්තුතියි நிர்வாணியா කියලා. வந்தேன், நான் நிர்வாணியா போவேன். මම නිර්වස්ත්‍රව ආවා, නිර්වස්ත්‍රවම යනවා කියලා කිව්වා. வேதம் சொல்றது யோபு ஆண்டவருக்கு விரோதமாய் பேசல. යෝබ් උන්වහන්සේගේ වචනේ සඳහන් වෙන යෝබ් උන්වහන්සේට ஆண்டவர் විරුද්ධව அவன் කතා කරේ உதடுகளால் නැහැ. பாவம் செய்யவில்லை. තමාගේ මුඛින් උන්වහන්සේට විරුද්ධෙන් පාපය කරේ නැහැ. ஆமென். ආමේන්. அதான் மனைவி என்ன கேக்குறாங்க? ඒ නිසා තමයි භාර්යාව මොනවාද நீர் ආන්නේ? இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? තවත් ඔබගේ උතුම්භාවයෙම ඉන්නවාද කියලා. ஆமென். ආමේන්. ஒன்னு என்ன செய்ய சொல்றாங்க? මොනවාද කියන්නේ? ரெண்டு விஷயம் சொல்றாங்க. කාරණා දෙකක් කියනවා. நீ செத்து போ, මැරෙන්න කියලා ஆனா சும்மா කියනවා. சாகாத. නිකම් මැරෙන්න කියලා කිව්වේ නෑ. என்ன செய்ய வேணுமா? මොනවාද කරන්න உன் කිව්වේ? தேவனை தூஷித்து මාංශව එපා කරලා ஜீவனை விடு. ජීවනය අත්හරින්න කියලා කිව්වා. ஆமென். ආමේන්. அன்பு மனைவி இல்லையா? ප්‍රේමයෙන් හිටපු ඒ භාර්යාව என்ன பொருத்தனை பண்ணிருப்பாங்க? මොනවාද பொருந்து- පොරොන්දු වෙන්න ඇති? இன்பத்திலும் துன்பத்திலும் දුකේද සතුටේදීද? இல்லையா? சுகத்திலும் துக்கத்திலும் සුවේදීද දුකෙන් ඉද්දීද? மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் මරණය අපිව වෙන් කරනකම්ම பிரிய மாட்டோம்னு சொன்னவங்க අපි වෙන් වෙන්නේ නැහැ කියලා කියපු இப்ப භාර්යාව கஷ்டத்தை கண்ட உடனே මේ අමාරුකම உபத்திரவத்தை දැක්කම கண்ட உடனே පීඩාවල් දැක්කම ஆண்டவர் வேணாம் ஒண்ணும் வேணாம் මාංශත් එපා කිසි දෙයක් එපා. என்ன செய்ய சொல்றாரு கணவனை பார்த்து? ඒ ස්වාමීන් පුරුෂයා දෙස බලලා මොනවද කියන්නේ? ஆண்டவரை தூஷித்துட்டு උන්වහන්සේව එපා කරලා ஜீவனை விடு. ජීවනයේද අතාරින්න කියලා කියනවා. ஆமென். ආමේන්. யோபு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? යෝබ් මොනවද කියමින් ඉන්නේ? ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும், උන්වහන්සේ මාව මරලා දැම්මොත්, இங்க வசனம், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும், උන්වහන්සේ මාව මරලා சத்தமா, දැම්මොත්, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் උන්වහන්සේ මාව මරලා அவர் දැම්මොත්, மேல் நம்பிக்கையா இருப்பேன். උන්වහන්සේ මත මම ඇදෙල්ලින් அவர் ඉන්නවා வார்த்தையின் කියලා. மேல நம்பிக்கையா இருப்பேன். උන්වහන්සේගේ වචනේ මත මම ඇදෙල්ලින් ඉන්නවා කියලා. ஆமென். ආමේன். நம்முடைய நம்பிக்கை எப்ப போகுது? අපේ ඇදෙල්ල කොයි අවස්ථාවේදීද சின்ன නැති கால்ல වෙන්නේ? ஒரு அடிபட்டுட்டாலே நம்பிக்கை போச்சு. කුඩාවට කකුලේ මොනාරි වැදෙනවා නම් උත් අපිට නැති වෙනවා. ஆண்டவரை கொல்ல தேவையில்ல. අපි අපේ දෙවියන් වහන්සේ මරන්න ඕනේ. ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது. කුඩා ප්‍රශ්නයක් ஒரு આવුත්, சின்ன நஷ்டம் வந்துடக்கூடாது. කුඩා අමාරුකමක් ஒரு આવුත්, சின்ன வியாதி வந்துடக்கூடாது. කුඩා රෝගයක් આવුත්, என்ன ஆண்டவரே, මොනවාද ස්වාමිනේ? சேர்ச்சுக்கு போறேன், සභාවට යනවා. ஜெபிக்கிறேன், මම යාඥා தசம කරනවා. பாகம் கொடுக்கிறேன். දසින් කොටස ஏன் දෙනවා. இப்படி வருது? ඇයි මේ ஏன் මේන්නේ? இப்படி நடக்குது? ඇයි මේම සිදු ஏன் இந்த වෙන්නේ? பிரச்சனை? ඇයි මේ ප්‍රශ්න? ஹalleluya. හalleluya. எல்லாவற்றையும் இழந்த ඒ நிலைமையிலும் සෑම දෙයක්ම අයිවි වෙච්ච අවස්ථාවේදී சொன்னார், යෝබ් කිව්වා, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் ස්වාමින් වහන්සේ මාව මරලා දැම්මොත් அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். උන්වහන්සේ මත මම ඇදෙල්ලින් ඉන්නවා Hallelujah. කියලා. හalleluya. Hallelujah. හalleluya. அதுபோல அவன் மனைவியுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவனுடைய பதில் என்னவென்றால், ඒ භාර්යාවගේ සෑම ප්‍රශ්නයකටම ඔහුගේ පිළිතුර නම් 9வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்றாரு. 9වෙනි පරිච්ඡේදයේ 10වෙනි පදයේදී එක දෙයක් என்ன කියනවා. சொல்றாரு பாருங்க, யோபின் புத்தகம் 9:10ல යෝබ් 9:10 මොනවද කියන්නේ? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? උන්වහන්සේ කොයි ආකාරයෙන් ඉන්නවද ඒ நான் උන්වහන්සේද? ஏன் சாகணும்? මම ඇයි நான் මැරෙන්නේ? ஏன் ஜீவனை விடணும்? මම ඇයි මගේ ජීවනය நான் ஏன் අත්හැරෙන්නේ? ஆண்டவரை தூஷிக்கணும்? මම ඇයි උන්වහන්සේව එපා කරන්නේ? என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ඇයි මගේ දෙවියන් சேர்ந்து වහන්සේ சொல்லுங்க කවුද? பாப்பா, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? මගේ දෙවියන් වහන්සේ சேர்ந்து කවුද? சொல்லுங்க, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? මගේ දෙවියන් වහන්සේ ஆராய்ந்து කොයි முடியாத பெரிய காரியங்களையும் ඉවසන්න බැරි මහත් ක්‍රියාවල්ද? எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ගණන් කරන්න බැරි පුදුම දේවල්ද උන්වහන්සේ කරන්න දෙවියන් විශ්වාසිக்கிறீங்களா? වහන්සේ විශ්වාස ஆனா කරනවද? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? මමත් ඔයගොල්ලන්වත් නමස්කාර කරනව දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන්ද? ஆராய்ந்து முடியாத, අපිට විමසන්න බෑ. எண்ணி முடியாத අපිට ගණන් කරන්න බෑ. பெரிய காரியங்களை செய்கிறவர். මහත් ක්‍රියාවල් කරනව දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. இந்த மனைவியுடைய வார்த்தை வருது, இந்த ஆண்டவர் வேண்டாம், භාර්යාවගේ පණිවිඩ එනවා මේ ස්වාමීන් වහන්සේ එපා. நீ செத்து போ. නුඹ මැරෙන්න. ஆமென். ආමේன். யோபு என்ன சொல்றாரு? යෝබ් මොනවද ஏ කියන්නේ? ஆண்டவர் யாரு? මගේ දෙවියන් වහන්සේ அவர் කවුද? பெரியவர். උන්වහන්සේ அவர் මහත් பெரிய දෙවියන් காரியம் වහන්සේ. செய்வார். උන්වහන්සේ මහත් அவர் யார் ක්‍රියාවල් என்பதை நான் කරනවා. அறிந்திருக்கிறேன். මම උන්වහන්සේ කවුද කියන එක 42ம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு. 42 කියනවා. யோபு 42:2ல 42 என்ன சொல்றாரு பாருங்க. මොනවද කියන්නේ? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை
அறிந்திருக்கிறேன். ஹalleluya. හලෙලුයා. ஆண்டவரை பத்தி என்ன சொல்றாரு? උන්වහන්සේ ගැන මොනවද කියන්නේ? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? මගේ දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන් ඉන්නව දෙවියන් වහන්සේද? ஒண்ணுமே செய்ய முடியாதவர். කිසි දෙයක්ම කරන්න බැරි දෙවියන් වහන්සේ. ஆமென் ආමේන්. ஆமென். ආමේන්. ரைட். எப்படிப்பட்டவர்? කොයි ආකාරයෙන්ද? எங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? මගේ දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන්ද? சகலத்தையும் செய்ய ආමේන්. வல்லமை இருக்கா இல்லையா? සියල්ලම කරන්න උන්වහන්සේට ஒருவேளை බලයක් எனக்கு තිබෙනව இன்ன නැද්ද? வரைக்கும் எல்லாம் நடக்கலன்றதுக்காக සමහරක් විට මේ වෙනකම් මට කිසි දෙයක් සිදු වුනේ නැහැ කියන නිසා அவருக்கு வல்லமை இல்லைன்ற அர்த்தம் இல்ல. උන්වහන්සේට බලයක් නැහැ කියන එක නෙමෙයි තේරුම් වෙන්නේ. ஆமென். ආමේන්. கேக்குறீங்க இன்னும் கிடைக்கல. ඉල්ලනවා නුමුත් තාම ஜெபிக்கிறீங்க හම්බුන්නේ இன்னும் நடக்கல. නැහැ. යාඥා කරනවා නුමුත් සිදු වුන්නේ නැහැ. அப்படின்னா எங்க ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? එහෙනම් අපේ දෙවියන් වහන්සේට බලයක් නැද්ද? யோபு என்ன சொல்றாரு? යෝබ් මොනවද කියන්නේ? என் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? මගේ දෙවියන් වහන්සේ කොයි அவர் ආකාරයෙන්ද? சகலத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். මගේ දෙවියන් වහන්සේට සියල්ලම அவரால කරන්න முடியாத පුළුවන්. காரியங்கள் ஒன்றும் இல்லை. උන්වහන්සේට බැරි දෙයක් කියලා එකක් නැහැ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලුයා. அவர் செய்ய நினைச்சது தடவும் படாது. ආමේන්. උන්වහන්සේ කරන්න හිතපු දෙයක් කවදාකවත් பக்கத்துல බාධා பாசம் වෙන්නේ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சாரோ ඔයගලන්ගේ ජීවිතේ උන්වහන්සේ මොනවද කරන්න හිතුවේ? அது ஒரு நாள் தடைப்படாது. එය කවදාකවත් බාධා වෙන්නේ නැහැ. ஆமென். ආමේன். அத கர்த்தர் செய்வாரு. එය ස්වාමීන් වහන්සේ කරනවා. செய்வாரா இல்லையா? ආමේන්. කරනවද නැද්ද? செய்வாரா இல்லையா? කරනවද නැද්ද? நாங்க சோர்ந்து போக கூடாது. අපි කැළඹෙන්න අවශ්‍යතාවයක් නැහැ. மற்றவங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது. අනිත් අයගේ අඬට අපි අයුම්කම් දෙන්න பிசாசு හොඳ சொல்ற නැහැ. காரியத்துக்கு செவி கொடுக்க கூடாது. කියනව දෙයට අයුම්කම් දෙන්න உனக்கு ඕනේ நடக்கவே නැහැ. நடக்காது. ඔබට සිදු உனக்கு වෙන්නේම கிடைக்கவே නැහැ. கிடைக்காது. ඔබට ලැබෙන්නේම நீ නැහැ. சும்மா ஆண்டவரை நம்பி இருக்கிற. නිකන් ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරමින් ඉන්නවා. அப்படி யாராவது சொன்னா கேட்காதீங்க. එහෙම කවුරු හරි කියනවා නම් ඒක අහන්න එපා. அந்த பிள்ளையுடைய தகப்பன் என்னத்தை நம்பி போனான்? ඒ දරුවාගේ පියා කොයි දේද විශ්වාස කරගෙන ගියේ? என்னத்தை நம்பி போனா? කොයි දේද විශ්වාස කරගෙන ගියේ? கர்த்தர் சொன்ன வார்த்தையை ස්වාමීන් වහන්සේ කිව්වා ඒ වචනය நம்பி போனானா இல்லையா? විශ්වාස කරගෙන ගියාද නැද්ද? ஆமென். ආමේන්. ஹalleluya. හලෙලුයා. 51 வசனத்தை வாசிங்க. யோவான் 4:51ல යෝහන් 4:51 වෙනි පදය என்ன நடந்துச்சு? මොනවාද සිදු වුනේ? யோவான் 4:51. යෝහන් 4:51 யோவான் 4:51. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. අපිට උන්වහන්සේගේ නාමය අපි මහිමයට පත් කරමු. ஆமென். இவர் හලෙලුයා. போகும் பொழுது ஊழியக்காரங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்களா? அவனுடைய එයා මගට යද්දී මෙයාගේ සේවකයන් ඇවිල්ලා මොනවද කියන්නේ? சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? මොනවද කියන්නේ? உன் குமாரன் නුඹේ පුත්‍රයා பிழைத்திருக்கிறார். ජීවත් වෙනවා இயேசு කියලා. என்ன சொன்னாரு? ඒසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? போகலாம், නුඹ යන්න உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். නුඹේ දරුවා බේරෙනවා කියලා. இயேசு சொன்ன வார்த்தையில அற்புதம் நடந்துச்சா இல்லையா? ඒසුස් වහන්සේ කිව්වා වචනෙන් ආස්කම් සිදුවන ஆசீர்வாதம் නැද්ද? இருந்துச்சா இல்லையா? ආශිර්වාදය තිබුණාද அவன் නැද්ද? அற்புதத்தை பெற்றுக்கொள்ள காரணம், ඔව් ආස්කම ලබා தன் ගන්න மகனை හේතුව மறுபடியும் තමයි பெற்றுக்கொள்ள காரணம், තමගේ පුත්‍රයා නැවත ලබා ගන්න அவன் හේතුව තමයි. இயேசு சொன்ன வார்த்தையிலே நம்பிக்கையா இருந்தான். ඔව් ඒසුස් වහන්සේ කිව්වා වචනේ තුලින් ඇදහිල්ලෙන් හිටියා. ஆமென். ආමේන්. அவன் பதறி வேற எங்கேயும் ஓடல. ඔව් කැළඹිලා වෙන ස්ථානයකට දිව්වේ இயேசுட்ட නැහැ. வந்து அவர் வரல. ඒසුස් වහන්සේ ගාව ගියා அவன் பிள்ளை பிழைத்திருக்கிறான்னு சொல்லிட்டாரு. උන්වහන්සේ කිව්වා නුඹේ පුත්‍රයා ජීවනින් அதனால ඉන්නවා அவர் කියලා. மந்திரவாதிட்ட போவேன்னு போகல. ඒ නිසා මන්ත්‍රවාදියෙක් ගාව යනවා කියලා ගියේ வேற නැහැ. யாரையும் தேடி போறேன்னு போகல. වෙන කාවත් සොයාගෙන ගියේ அவன் ஒரு නැහැ. காரியம் செய்தான். එක දෙයක් ඔහු කරා. இயேசுடைய வார்த்தையை அவன் நம்பி போனான். ඒසුස් වහන්සේ කිව්වා වචනේ විශ්වාස කරමින් ගියා. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ආමේන්. ස්වාමීන් වහන්සේ அவனுடைய උට மகனை அவன் ආශිර්වාද உயிரோடு பெற்றுக்கொண்டான். ඔහුගේ පුත්‍රයාව නැවත ජීවනින්ම ඔහු ලබා ගත්තා. ஆமென். ආමේன். நீங்களும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பீர்களே ஆனால், ඔගලන්ව උන්වහන්සේ මත ඔගලන්ගේ ඇදහිල්ල அவருடைய තබනවා. வார்த்தையிலே நம்பிக்கையா இருப்பீர்களே ஆனால் උන්වහන්සේගේ වචනේ තුලින් මගලන්ගේ ඇදහිල්ල තබනවා. ஆசீர்வதிக்கப்படுவீங்களா இல்லையா? ආමේන්. ආශිර්වාදය ලබා ගන්නවද නැද්ද? ஆசீர்வதிக்கப்படுவீங்களா இல்லையா? ආශිර්වාදය ලබා ගන්නවද නැද්ද? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்த யோபு ஆசீர்வதிக்கப்பட்டானா இல்லையா? උන්වහන්සේ මත ඇදහිල්ලෙන් හිටපු යෝබ ආශිර්වාදය ලබා ගත්තද எப்படி නැද්ද? ஆசீர்வதிக்கப்பட்டாரு? කොහොමද ආශිර්වාදය ලබා ගත්තේ? 42 அதிகாரம் 2 வாசிங்க 12வது வசனத்துல. යෝබ පොතේ 42 12 වෙනි පදය. யோபு 42:12ல යෝබ 42 12 වෙනි எப்படியாய் පදය. ஆசீர்வதிக்கப்படுகிறார்? කොහොමද ඒ ආශිර්වාදය භුක්ති විඳේ? வாசிங்க. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும்
அவனுக்கு உண்டாயின. ஹalleluya. හලෙලූයා. யோபு ஆசீர்வதிக்குள்ள எப்படி ஆசீர்வதிச்சாரா? යෝබ්ට ආශිර්වාද කරාදී උන්වහන්සේ කොහොමද ආශිර්වාද இப்ப කරේ? அவனோட நிலைமை ரெண்டு விதமா மாறிடுச்சு. ඔහුගේ ඒ අවස්ථාව දෙගුණයක් ලෙස වෙනස් වුණා. சோதனைக்கு முன்னும் சோதனைக்கு பின்னும். පරීක්ෂාවට පෙර පරීක්ෂාවට පසු කියලා. ஆமென். ආමේன். எத்தனை பேர் சோதனைக்குள்ள இருக்கிறீங்க? කී දෙනෙක් පරීක්ෂාව තුලින් ඉන්නවද? ஆமென். ආමේன். சோதனைக்கு முன்னுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. පරීක්ෂාවට පෙර ඒක ආකාරයෙන් சோதனை තියෙනවා. காலத்துல இன்னொரு மாதிரி இருக்குது. පරීක්ෂා කාලයේදී වෙනත් ආකාරයෙන් තියෙනවා. சோதனைக்கு பின்னுக்கு எப்படி இருக்கும்? ආමේன். පරීක්ෂාවට පසු කොහමද තියෙන්නේ? கர்த்தர் யோபுவின் යෝබ්ගේ ස්වාමීන් முன்னிலைமையை වහන්සේ பார்க்கிலும் පටන් ගැනීමට වඩා பின்னிலைமையை ඔහුගේ පසු කාලය அதிகமாய் ஆசீர்வதித்தார். බෝලෙස උන්වහන්සේ ආශිර්වාද இரட்டிப்பான ஆசீர்வாதம். දෙගුණයක් ආශිර්වාද කරා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? காரணம் என்ன? හේතුව කුමක්ද? யோபு கடைசி பரியந்தம் கர்த்தருடைய மேல் நம்பிக்கையா இருந்தார். යෝබ් අන්තිම වෙනකම් උන්වහන්සේ මත இடையில மாறல்ல. මගදී වෙනස් වුන්නේ சில கிறிஸ்தவங்க மாறுவாங்க. සමහරක් හිතුනියන් වෙනස් වෙනවා. எப்படி மாறுவாங்க? කොහොමද වෙනස් වෙන්නේ? ஆசீர்வாதமா இருந்தா ஆண்டவரோட இருப்பாங்க. ආශිර්වාද මත හිටියා නම් ස්වාමීන් වහන්සේ ஜெபத்துக்கு பதில் கிடைத்தா ஆண்டவரோட இருப்பாங்க. යාඥාවට පිළිතුරු ලැබුණා නම් சோதனை උන්වහන්සේ வந்துருச்சுனா, පරීක්ෂාවල பிரச்சனை வந்துருச்சுனா, ප්‍රශ්න ආවොත් ஜெபம் பதில் தாமதிக்குதுனா, යාඥාවට පිළිතුරු இன்னும் පසු சுகம் වෙනවා கிடைக்கலனா නම් තවත් සුවය ලැබුණ නැත්නම් என்ன செஞ்சிருவாங்க? මොනවද කරන්නේ? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மாட்டாங்க. උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස ஜெபிக்க කරන්නේ மாட்டாங்க. යාඥා කරන්නේ அப்படியே போயிருவாங்க. එමම යනවා. ஹalleluya. ஹalleluya. ஆனா யோபு தன்னுடைய எல்லா இக்கட்டான நிலைமைகளிலும், නොමුත් යෝබ් තමාගේ සෑම අමාරු அவருடைய சொல்லுன்னா துயரமான சூழ்நிலையிலும் යට කියන්න බැරි අමාරු තත්ත්වයට கர்த்தர் අවස්ථාවේදී மேல நம்பிக்கையா இருந்தார். ස්වාමීන් වහන්සේ මත ඇදෙilla ஆமென். හිටියා. ආමේන්. கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கையா இருந்தார். උන්වහන්සේගේ වචනේ මත ඇදෙilla அதனால හිටියා. தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரா? ඒ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ அவனுக்கு මට முதல்ல கொடுத்ததை பார்க்கிற ரெண்டிப்பாக திரும்பி ஆண்டவர் கொடுத்தார். පටන් ගැනීමට වඩා දෙගුණයක් ඔහුගේ අවසාන කාලයේදී උන්වහන්සේ දුන්නා. அவருக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? ආමේන්. ඒ ආකාරයෙන් எத்தனை උන්වහන්සේ பேருக்கு දෙන්න පුළුවන් நம்பிக்கை இருக்கு බැද්ද? அவருக்கு கொடுக்க முடியும்னு? එහෙම දෙන්න පුළුවන් කියලා කී දෙනෙකුට විශ්වාසයක් තිබෙනවද? ஆமென். ආමේන්. வல்லமை இருக்குதா இல்லையா? උන්වහන්සේට බලයක් யோபு තියෙනවද சொன்னாரு, නැද්ද? நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர். යෝබ් කිව්වා ඔබ වහන්සේට සියල්ලම කරන්න நம்ம පුළුවන් தான் කියලා. எங்களுக்கு நடக்கலன்னு அவருக்கு ஒண்ணுமே வல்லமை இல்லைன்னு நினைச்சிடுறோம். අපි තමයි අපිට සිදුවුනේ නැත්නම් අපි කියනවා උන්වහන්සේට කිසි බලයක් නැහැ කියලා. ஆமென். ආමේන්. அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். උන්වහන්සේ ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். අන්තිමට අපි එක වචනයක් කියමු. லூக்கா 5வது அதிகாரத்துல ලූක් 5 වෙනි පරිච්ඡේදයේ 4வது 5வது வசனங்கள். 4 වෙනි 5 වෙනි පදවල් இந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தையில எப்படி வல்லமை செயல்பட்டது என்று. මේ ස්ථානයේදී අපි බලන උන්වහන්සේගේ වචනය කොයි ආකාරයෙන් බලවත් ක්‍රියා කරාද කියලා. லூக்கா 5வது அதிகாரத்துல ලූක් සුභාරංචියේ 5 වෙනි පරිච්ඡේදය 4வது 5வது வசனத்தை வாசிங்க. 4 වෙනි 5 වෙනි පදවල්. ரைட். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ரைட். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. ஹalleluya. හලෙලූයා. பேதுருடைய சூழ்நிலை எங்களுக்கு தெரியும். පේත්‍රුස්ගේ වාර්තාවරණය අපි සියලු දෙනාම දන්නවා. ஆமென். ආමේන්. பெரிய எதிர்பார்ப்போடு கடற்கரைக்கு வந்திருப்பான். මාත් බලාපොරොත්තු තුලින් ඔහු මූදට යන්න அவருடைய ඇති. தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான். ඔහුගේ රැකියාව මසුනල්ලන එක තමයි. ஆமென். ஆமென். ஆனா அந்த ராவ் முழுவதும் பிரயாசப்பட்டு නොමුත් මේ රාත්‍රී කාලයේ පුරාම වෙහෙස දරලා ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. එක මාළුවෙක්වත් ඔහුට හම්බුන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. தோல்வியாய் நிற்கிறான். ඉතාමත් පරාජයට පත් ஒன்றும் වෙලා இல்லாமல் நிற்கிறான். කිසි දෙයක් නැතුව அப்ப ඉන්නවා. இயேசு என்ன சொன்னாரா? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? சொல்லுங்க, என்ன சொன்னாரு இயேசு? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? பேசுங்க, என்ன சொன்னாரு? යේසුස් වහන්සේ මොනවද කිව්වේ? ஆழத்துல கொண்டு போய் ඒ ජමුරට ගිහිල්ලා நீ வலைய போடு. නුඹ දැල දාන්න කියලා කිව්වා. பேதுரு என்ன சொல்றாரு? පේතෘස් මොනවද කිව්වේ? நாங்க ரா முழுவதும் கஷ்டப்பட்டோம், රාත්‍රී කාලේ පුරාම වෙහෙස ஒண்ணுமே දරුවා. கிடைக்கல. කිසි දෙයක් ලැබුණේ නැහැ. ஆகிலும் නොමුත් சொல்லுங்க, ஆகிலும் யாருடைய வார்த்தையின்படி? කාගේ වචනය අනුවද? யாருடைய வார்த்தையின்படி? කාගේ වචනය අනුවද? உம்முடைய வார்த்தையின்படி. ඔබ වහන්සේගේ වචනය අනුව. ஆமென். ආමේන්. இயேசுடைய வார்த்தையின்படி செஞ்ச ஆசீர்வாதம் தான். ආමේන්. යේසුස් වහන්සේගේ වචනය පිළිබඳ කරා නම් ඒක ஆமென். ආශිර්වාදයක්. ආමේන්. இயேசுவின் வார்த்தை விசுவாசிச்சா ஆசீர்வாதம் தான். යේසුස් වහන්සේගේ වචනය විශ්වාස කරනවා නම් அவருடைய ආශිර්වාදයක්. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் தான். උන්වහන්සේගේ වචනයට කීකරු වුණා නම් ආශිර්වාදය තමයි. ஆமென். ආමේன். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே නොමුත් ඔබ වහන්සේගේ වචනය අනුව வலையை போடுகிறேன். මම දැල දානවා. ஆமென். ආමේன். என்ன நடந்துச்சு? මොනවද සිදු වුනේ? என்ன நடந்துச்சு?
ஆயிடுச்சு. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது. ඊළඟ පදයේදී සඳහන් වෙනවා என்ன சொல்லப்படுகிறது? මොනවාද කියන්නේ? அந்தபடியே அவர்கள் செய்து ඒ ආකාරයෙන්ම අය ක්‍රියා කරලා தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக තමන්ගේ දැල් ඉරෙන තක්ම மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். මසුන් අල්ලගත්තා. ஆமே. ආමේන්. எந்தபடி செய்து? කොයි ආකාරයෙන්ද? இயேசுவின் வார்த்தையின்படியாக. උන්වහන්සේගේ වචනය අනුව. ஆமே. ආමේன். செஞ்சா என்ன நடக்கும்? එම කරා නම් මොනවද ලැබෙන්නේ? முதல்ல என்ன வாசிச்சோம்? ஒண்ணுமே இல்ல. අපි කලින් කියවා කිසි දෙයක් නැහැ කියලා. ஒரு மீன் கூட இல்ல. එක මාළුවෙක්වත් නැහැ කියලා. இப்ப எப்படி வந்திருக்குது? දැන් කොහමද ආවේ? சொல்லுங்களேன். இப்ப எப்படி வந்திருக்கு? දැන් කොහමද ආවේ? இழுக்க இழுக்க வலை கிழியுது. අදින්න දැල ඉරෙනවා. ஆமே. ආමේන්. இழுக்க முடியல. අදින්න බෑ. வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக ඒ දැල ඉරෙන තක්ම எங்க இருந்து வந்துச்சு? කොහේ ඉඳලාද ආවේ? சொல்லுங்க, எங்க இருந்து வந்துச்சு? කොහේ ඉඳලාද ආවේ? கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. උන්වහන්සේගේ වචනේ බලයක් තිබෙනවා. இல்லாதவைகளை அவர் உருவாக்குகிறார். ආමේන්. නැති දේ උන්වහන්සේ ඇති කරනවා. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். මමත් ඔයගලඟුත් කරන්න ඕන දේ එකම அவருடைய දෙයයි. வார்த்தையிலே நாங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනේ මත අපේ ඇදහිල්ල තබන්න ඕනේ. ஆமென். ආමේன். ஹalleluya. හalleluya. அவரை நம்பினா, උන්වහන්සේ அவருடைய විශ්වාස வார்த்தையை කරනවා. விசுவாசித்தால் උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස அற்புதங்களை කරනවා. காண முடியும். ආස්කම් දකින්න மரண පුළුවන්. அவஸ்தையா இருந்த மகன் உயிரோடு இருந்தான். මරණ දත්වයේ හිටපු මේ පුත්‍රයාද බේරුණා. அவருடைய வார்த்தையினாலே. උන්වහන්සේගේ වචනේ නිසා. ஆமென். ආමේன். ஒன்றுமே இல்லாமல் இந்த யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். කිසි දෙයක් නැතුව හිටපු මේ යෝබ්ද ආශිර්වාදය கர்த்தர் மேல ලබා நம்பிக்கையா இருந்தபடினாலே. උන්වහන්සේ මත ඔහුගේ ඇදහිල්ල තබපු නිසා. ஆமென். ආමේன். கடல்ல கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாத இருந்த பேதுருக்கு வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அவன் பெற்றுக்கொண்டான். මුහුදේ අමාරු වෙලා වෙහෙස දරපු පේතුරුස්ට කිසි දෙයක් නැති අවස්ථාවේදී උන්වහන්සේගේ වචනයට කීකරු காரணம் என்னது? ලබා ගන්න அவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டபடினாலே. උන්වහන්සේගේ වචනය அவருடைய අනුව வார்த்தையை ක්‍රියා කරපු නිසා. நம்பினபடினாலே. උන්වහන්සේගේ වචනය විශ්වාස කරපු නිසා. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப කී போறீங்க? දෙනෙක් උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්න நீங்க යනවද? எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். ඔයගොල්ලන් මොන වාතාවරණයේ මැදදී හිටියොත් ඔයගොල්ලන් විශ්වාස எல்லாம் කරන්න சரியா ඕන. இருக்கும்போது நம்புறது இல்ல நம்பிக்கை. සෑම දෙයක්ම අරියාකාරයෙන් ඉන්න අවස්ථාවේදී විශ්වාස කරන එක නෙමෙයි විශ්වාසය ஒண்ணு කියන්නේ. இல்லாத நேரத்துல, කිසි දෙයක් නැති අවස්ථාවේදී தேவைகள் இருக்கிற நேரத்துல, ඕමනාවල් තියෙන பிரச்சனைகள் විට, இருக்கிற ප්‍රශ්න நேரத்துல තියෙන கர்த்தர் අවස්ථාවේදී மேல நாங்க நம்பிக்கையா இருக்க வேண்டும். උන්වහන්සේ මත අපි විශ්වාසයෙන් ඉන්න ඕනේ. ஆமென். ආමේන්. கர்த்தர் அந்த நம்பிக்கையை கனப்படுத்துவார். ඒ විශ්වාසය උන්වහන්සේ தேவன் ගෞරවපත් ஆசீர்வதிப்பார். කරනවා. දෙවියන් වහන්සේ நாங்கள் எல்லாரும் ආශිර්වාද ஆண்டவருடைய කරනවා. சமூகத்துல எழுந்து நிற்போம். අපි සියලු දෙනාම උන්වහන්සේගේ අභිමුඛයේ නැගිට எல்லாரும்